நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் கூகுளில் சர்ச் பண்ணி ஆக்சுவலாக இந்த கோச்சி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு வந்தேன். பட் ஆக்சுவலி உள்ளே வரும்போதே ரொம்ப காமிங்கான ஸ்பேஸ் இருந்தது அண்ட் ரொம்ப சைலண்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி காமிங். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக 2 பேக்கேஜாக பண்ணணும். ஓகே, எனக்கு பாடி பெயின் இருந்தது அண்ட் தென் ஆல்சோ கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு தனித்தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன். பட் எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு பேக்கேஜாக வச்சுருந்தீங்க, சோல் செரனிட்டி பேக்கேஜ்னு. சோல் செரனிட்டிங்கிறது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த 3 ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ரெகுலர் ரிலாக்ஸேஷன். இப்போ மசில்ஸில் ஏற்படுற அந்த பெயின்ஸு, அதே மாதிரி நமக்கு ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இதுக்கெல்லாம் ஒரே பேக்கேஜாக இருக்குன்னா அது சோல் செரனிட்டி தான். அந்த சோல் செரனிட்டி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏற்படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டோட்டலாக இதாகிடும். அப்புறம் நமக்கு ஏற்படுற பாடி பெயின், உடம்புல எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ எல்லா பெயினுக்கும் சேர்த்து வந்து ஒரே சொல்யூஷன் வந்து அந்த சோல் செரனிட்டி. ஸோ தட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் லைக் தனித்தனியாக தான் பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று வச்சிருந்ததுனால ரொம்பவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ.